Hello friends, welcome to Learners Forum. இன்னைக்கு நம்ம Fourier Transform ஓட basic formula, properties and transform pairs எல்லாமே பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்காக இன்புட் சிக்னல் என்னென்னலாம் இருக்குமோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான Fourier Transform வேல்யூ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதை தான் வந்து Fourier Transform pairs அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா, இப்போது எக்ஸாம்பிளுக்கு இன்புட் சிக்னலாக நம்ம டெல் ஆஃப் டீன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்குரிய Fourier Transform வேல்யூ 1 அப்படின்னு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி 1க்கு இன்வர்ஸ் Fourier Transform எடுத்தோம் அப்படின்னா நமக்கு டெல் ஆஃப் டீன்னு கிடைக்கும். ஸோ இதனால தான் இதை வந்து Fourier Transform pair அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத இப்போ 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஸோ டெல் ஆஃப் டி அப்படிங்கிறதுக்கு Fourier Transform எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 1 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் u ஆஃப் டி எடுத்தோம் அப்படின்னா 1 by j omega ப்ளஸ் பை இன்ட்டு டெல் ஆஃப் ஒமேகா அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 1 அப்படிங்கிற வேல்யூக்கு நம்ம Fourier Transform எடுத்தோம் அப்படின்னா 2 பை இன்ட்டு டெல் ஆஃப் ஒமேகா அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு சிக்னம் ஃபங்க்ஷன் சிக்னம் ஆஃப் டீக்கு Fourier Transform எடுக்கும்போது நமக்கு 2 by j omega அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ரெக்டாங்குலர் ஃபங்க்ஷன், இங்கே வந்து ரெக்டாங்குலர் ஃபங்க்ஷனை எந்த ரேஞ்சில் டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா t by tau அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க மாதிரி தான். ஸோ நம்ம டைம் பீரியட் பார்த்திங்க அப்படின்னா 1 by tauவில் இருக்க மாதிரி இருக்கும். இதுக்கு ஈக்குவலண்ட்டான Fourier Transform வேல்யூ வந்து tau இன்ட்டு சிங்க் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒமேகா tau by 2. நெக்ஸ்ட்டு ட்ரையாங்குலர் ஃபங்க்ஷன், அகெயின் இந்த ட்ரையாங்கிளோட டைம் பீரியடும் நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா 1 by tau அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இதுக்கு Fourier Transform ஈக்குவலண்ட் வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா tau by 2 இன்ட்டு சிங்க் ஸ்கொயர் ஆஃப் ஒமேகா tau by 4 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன், இந்த எக்ஸ்போனென்ஷியல் அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் வேல்யூவில் இருக்குது e பவர் j omega naught t. ஸோ இதுக்கு ஈக்குவலண்ட்டாக கிடைக்கிற வேல்யூ 2 பை இன்ட்டு டெல் ஆஃப் ஒமேகா மைனஸ் ஒமேகா நாட் அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு காஸ் ஒமேகா நாட் t, இதுக்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூ பை இன்ட்டு டெல் ஆஃப் ஒமேகா மைனஸ் ஒமேகா நாட் ப்ளஸ் டெல் ஆஃப் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா நாட். நெக்ஸ்ட்டு சைன் ஒமேகா நாட் t, இதுக்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூ j பை இன்ட்டு டெல் ஆஃப் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா நாட் மைனஸ் டெல் ஆஃப் ஒமேகா மைனஸ் ஒமேகா நாட். இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் ரியல் டைமில், ஸோ e பவர் மைனஸ் ஏடி இன்ட்டு யூடி அப்படிங்கிற சிக்னலுக்கு Fourier Transform எடுக்கும்போது 1 by a ப்ளஸ் j ஒமேகா அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி e பவர் ஏடி இன்ட்டு u ஆஃப் மைனஸ் டி அப்படிங்கிற சிக்னலுக்கு Fourier Transform எடுத்தோம் அப்படின்னா 1 by a minus j omega அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு t பவர் n e பவர் மைனஸ் ஏடி இன்ட்டு u ஆஃப் டி, இதுக்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூவாக நமக்கு n ஃபேக்டோரியல் டிவைடட் பை a ப்ளஸ் j omega ஹோல் பவர் n ப்ளஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதில் என்னோட வேல்யூவை நம்ம 1 2 3 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கே 1 ஃபேக்டோரியல் அப்படின்ற மாதிரி நம்ம ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் டினோமினேட்டர்லேயும் அந்த ஈக்குவலண்ட் வேல்யூ ஆஃப் n நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். அண்ட் லாஸ்ட்டாக e பவர் மைனஸ் a mod t, இதுக்கு ஈக்குவலண்ட்டான Fourier Transform வேல்யூ 2a டிவைடட் பை a ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர். இப்போ நம்ம பார்த்த இந்த வேல்யூஸ் எல்லாமே தான் வந்து Fourier Transform pairs. ஸோ நமக்கு இன்புட் சிக்னல் எது கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூவை நம்ம ஃபார்முலாவை யூஸ் பண்ணி டிரைவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த வேல்யூஸ்க்கு தான் ஈக்குவலண்ட்டாக கிடைக்கும். ஸோ இதை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து நம்ம சீக்கிரமாக சால்வ் பண்ண முடியும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் எல்லாம். நெக்ஸ்ட் இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் Fourier Transformோட சம்மரியை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி லீனியாரிட்டி, a இன்ட்டு x1 ஆஃப் t ப்ளஸ் b இன்ட்டு x2 ஆஃப் டீக்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூவாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா a இன்ட்டு x1 ஆஃப் ஒமேகா ப்ளஸ் b இன்ட்டு x2 ஆஃப் ஒமேகான்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி, ஸோ x ஆஃப் t ப்ளஸ் ஆர் மைனஸ் t நாட். ஸோ இங்கே நம்ம ப்ளஸ் டைம் ஷிஃப்டிங் வேல்யூ ஆஃப் t நாட்டும் எடுத்திருக்கோம், மைனஸும் எடுத்திருக்கோம். ஸோ இதுக்கு ஈக்குவலண்ட்டான Fourier Transform வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா e பவர் ப்ளஸ் ஆர் மைனஸ் j ஒமேகா t நாட் இன்ட்டு x ஆஃப் ஒமேகா அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கே ப்ளஸ் t நாட்டாக இருக்கும்போது நமக்கு e பவரில் ப்ளஸ் j ஒமேகா t நாட் அப்படின்னு கிடைக்கும், மைனஸில் இருக்கும்போது e பவர் மைனஸ் j ஒமேகா t நாட் அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ ஃப்ரீக்வன்சி ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம். இங்கே நமக்கு e பவர் ப்ளஸ் ஆர் மைனஸ் j ஒமேகா நாட் t இன்ட்டு x ஆஃப் t இந்த சிக்னலுக்கு Fourier Transform எடுத்தோம் அப்படின்னா
எக்ஸ் ஆஃப் ஒமேகா மைனஸ் ப்ளஸ் ஒமேகா நாட் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கே பாசிட்டிவில் இருக்கும்போது நமக்கு ஒமேகா மைனஸ் ஒமேகா நாட் அப்படின்னு ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் ஆகும். சப்போஸ் இங்கே இ பவர் மைனஸில் இருந்துச்சு அப்படின்னா அப்போ எக்ஸ் ஆஃப் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா நாட் அப்படின்னு சொல்லி நமக்கு ஃப்ரீக்வன்சி வந்து பாசிட்டிவ் சைடில் ஷிஃப்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்சியேஷன் இன் டைம் ப்ராப்பர்ட்டி. ஸோ டிடி அப்படிங்கும் போது டிஃப்ரென்சியேஷன் இன் டைம் ஆகும். இங்கே dn by dtn into x of tன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா n டைம்ஸில் இங்கே நம்ம x of tங்கிற சிக்னலை டைம் பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூவாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா j ஒமேகா ஹோல் பவர் n இன்ட்டு எக்ஸ் ஆஃப் ஒமேகான்னு கிடைக்கும். ஸோ இங்கே எத்தனை டைம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோமோ அத்தனை டைம் இங்கே j ஒமேகா பவர் வந்து ரைஸ் ஆகும். இது டிஃப்ரென்சியேஷன் இன் டைம் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்டெகிரேஷன் இன் டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்டெக்ரல் -∞ to t x of tau into d tauக்கு 1/j ஒமேகா இன்ட்டு எக்ஸ் ஆஃப் ஒமேகான்னு கிடைக்கும். இங்கே வந்து நம்ம சிங்கிள் டைம் தான் இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ எத்தனை டைம் நம்ம இங்கே இன்டெகிரேட் பண்ணுறோமோ அத்தனை டைம் இந்த j ஒமேகாவோட வேல்யூ வந்து நமக்கு ரைஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு டைம் ரிவர்சல். ஸோ எக்ஸ் ஆஃப் மைனஸ் டிக்கு நம்ம ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் மைனஸ் ஒமேகா அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு டைம் ஸ்கேலிங். ஸோ எக்ஸ் ஆஃப் ஏடி அப்படிங்கிற சிக்னலுக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வேல்யூ நமக்கு 1/mod a இன்ட்டு எக்ஸ் ஆஃப் ஒமேகா பை ஏ அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்பர்ட்டி கன்வல்யூஷன் இன் டைம் அண்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃபர்ஸ்ட்டு கன்வல்யூஷன் இன் டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா x1 of t ஸ்டார் x2 of t ஓட வேல்யூ x1 of ஒமேகா இன்ட்டு x2 of ஒமேகா அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கன்வல்யூஷன் இன் ஃப்ரீக்வன்சின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா x1 of t இன்ட்டு x2 of t, அதாவது இந்த ரெண்டு இன்புட் சிக்னல்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். இதுக்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூவாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1/2π இன்ட்டு x1 of ஒமேகா ஸ்டார் x2 of ஒமேகா அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்தீங்க அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் இன் டைம் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம இங்கே இன்புட் சிக்னல்ஸை மல்டிப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கான்ஜுகேஷன். ஸோ x star of t is equal to x star of minus ஒமேகா அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு டுவாலிட்டி ப்ராப்பர்ட்டி. கேபிட்டல் x of t அப்படிங்கிற சிக்னலுக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா 2π இன்ட்டு ஸ்மால் எக்ஸ் ஆஃப் மைனஸ் ஒமேகா அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்சியேஷன் இன் ஃப்ரீக்வன்சி. ஸோ t இன்ட்டு எக்ஸ் ஆஃப் t அப்படிங்கிற சிக்னலுக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா j இன்ட்டு d/d ஒமேகா இன்ட்டு எக்ஸ் ஆஃப் ஒமேகான்னு கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரீக்வன்சியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம் ஒரு டைம். நெக்ஸ்ட்டு மாடுலேஷன் ப்ராப்பர்ட்டி. ஸோ எக்ஸ் ஆஃப் t இன்ட்டு காஸ் ஒமேகா நாட் t-யோட வேல்யூவாக 1/2 இன்ட்டு எக்ஸ் ஆஃப் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா நாட் ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் ஒமேகா மைனஸ் ஒமேகா நாட் அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி எக்ஸ் ஆஃப் டி சைன் ஒமேகா நாட் டியோட வேல்யூவாக நமக்கு j/2 இன்ட்டு எக்ஸ் ஆஃப் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா நாட் மைனஸ் எக்ஸ் ஆஃப் ஒமேகா மைனஸ் ஒமேகா நாட் அப்படின்னு கிடைக்கும். அண்ட் லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி, ஆனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராப்பர்ட்டி, பாசிவல்ஸ் எனர்ஜி தியரம். ஸோ எக்ஸ் ஆஃப் டி அப்படிங்கிற ஒரு சிக்னலுக்கு எனர்ஜி எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும் அப்படின்னா 1/2π இன்டெக்ரல் -∞ to ∞ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஆஃப் ஒமேகா ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டி ஒமேகாக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மோட சம்மரி. ஸோ ஜென்ரலாக ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மோட பேசிக் ஈக்குவேஷனாக என்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் -∞ to ∞ எக்ஸ் ஆஃப் டி இன்ட்டு இ பவர் j ஒமேகா டி டிடி. அண்ட் அதே மாதிரி இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மோடைய ஈக்குவேஷனாக நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸ் ஆஃப் டி விச் இஸ் ஈக்குவல் டு 1/2π இன்டெக்ரல் -∞ to ∞ எக்ஸ் ஆஃப் ஒமேகா இன்ட்டு இ பவர் j ஒமேகா டி இன்ட்டு டி ஒமேகா. ஸோ ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மை பேஸ் பண்ணி என்ன ப்ராப்ளம்ஸ் கொடுத்தாலுமே எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா 3 ப்ரொசீஜர் தான். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் இப்போ ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு எக்ஸ் ஆஃப் டி சிக்னலை கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ் ஆஃப் டியை இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த இன்டெகிரேஷனை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிரும். இல்லை அப்படின்னா செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர்ஸ். ஸோ இப்போது எக்ஸாம்பிளுக்கு நமக்கு எக்ஸ் ஆஃப் டியோட வேல்யூவாக நமக்கு டெல் ஆஃப் டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஃபைண்ட் த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டெல் ஆஃப் டி அப்படின்னு. ஸோ அந்த கண்டிஷனில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர்லேயே நம்ம பார்த்துருப்போம். டெல் ஆஃப் டிக்கு ஈக்குவலண்ட்டான ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வேல்யூ என்ன 1. ஸோ டைரெக்டாக அதிலிருந்து நம்மளால் எக்ஸ் ஆஃப் ஒமேகாவோட வேல்யூவை தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் தேர்டு கண்டிஷனில் என்ன அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸை அப்ளை பண்ணுறது. ஸோ என்ன ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறது இந்த எக்ஸ் ஆஃப் டி சிக்னலை பொறுத்து இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான எக்ஸ் ஆஃப் ஒமேகா வேல்யூ கிடைக்கும். அண்ட் இதே கண்டிஷன்ஸ் தான் இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கிறதுக்கும். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் இந்த பேசிக் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர்ஸை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி எந்த காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளமாக இருந்துச்சுனாலும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஸோ ப்ராப்ளம் சால்விங் எல்லாமே வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தா இந்த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மோட சம்மரி ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.